வணக்கம், வெல்கம் டு ஆதித்யா ஆஸ்ட்ராலஜி. அப்போ எம் தியரி வச்சுதான் நான் ஆஸ்ட்ராலஜி ஃபுல்லாக படிச்சிருக்காங்க. எம் தியரி வச்சுதான் ஆஸ்ட்ராலஜி நான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் எம் தியரி நான் சூஸ் பண்ணியன்னு கேட்டால படிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கு. ஓகேங்களா, நமக்கு ரொம்ப மைண்டு காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வராது, ஈஸியாக படிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு புரியுதுக்கும் மீதி உள்ளவருக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நமக்கு ஈஸி தான். அதான் ஒரு எம் தியரியோட ஒரு സ്പെഷ്യാലിറ്റി. അപ്പോൾ ഇതിൽ വന്നിട്ട് നമ്മൾ ഈ എം തിയറി വെച്ചിട്ട് നമ്മൾ ഒരാളുടെ ജാതകം എടുക്കുമ്പോൾ ഫസ്റ്റ് നമ്മൾ അയാളുടെ സ്റ്റാർ, அது நமக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாமே கிடைச்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஆனா നമ്മൾ இம்பார்ட்டன்ஸ் கொடுക്കുന്നത് ലഗ്നം. ലഗ്നம்னா மெயினா നമ്മുടെ ஆத்மாவினை தான் நம்ம லக்னம் சொல்லும். ஓகேவா, லக்னம் வந்து எந்த கள்ளியில் இருக்கு, ആ ലഗ്നം தான் നമ്മുടെ ஆத்மாവ്. இப்போ 12 பாக்ஸ் 12 கள்ளி இருக்கு. ഈ 12 കള്ളിയില് ഇപ്പൊ ഇങ്ങதான் ലഗ്നം இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்மளோட ஜாதகம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளோட கண்ணை லக்னத்துல தான் போகணும். லக்னத்தின் தான் நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்ப லக்னம் எங்க இருக்கு, லக்னம் வச்சுட்டு மெயினா நமக்கு சொல்ல முடியும்னது அயாளுടെ கேரக்டர் சொல்ல முடியும். ഒരാളുടെ கேரக்டர் நமக்கு கரெக்டா இருக்கு. எப்படி கேரக்டர் சொல்ல முடியும், அயாளுടെ பிஹேவியர் சொல்ல முடியும். அதே மாதிரி அயாளுടെ பாடி ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு அப்பா மாதிரி இருக்கா, அம்மா மாதிரி இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே சொல்ல முடியும். அயாளுടെ ஃபேமிலியை பற்றி எல்லாமே நமக்கு ഈ ഒരു ലഗ്നം വെച്ച് കറക്റ്റാ കണ്ടുപിടിக்க முடியும். പിന്നെ അയാളുടെ ഒരു ഫാമിലി ലൈഫ്, അയാൾ ഹാപ്പി ആയിരിക്കുமா, சேட் ஆயிருக்குமா, ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு ஹாப்பினஸ், ஃபேமிலி லைஃப்ல ஹாப்பினஸ் நமக்கு சொல்ல முடியும். பின் அயாளோட ஃபேமஸ் ஆகுமா, லைஃப்ல ஃபேமஸ் ஆகுமா இல்லையா, அதெல்லாமே நமக்கு ഈ ലഗ്നം വെച്ചേ നമുക്ക് ഇതെല്ലാം சொல்ல முடியும். ஓகேவா, அப்போ ஒரு ஜாதகம் நமக்கு கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் ലഗ്നം വെച്ചിട്ട് അയാളുടെ ഒരു കോമൺ ക്യാരക്ടേഴ്സ് நமக்கு ഇതൊക്കെ വെച്ച് നമുക്ക് അയാളുടെ ലഗ്നം വെച്ച് சொல்ல முடியும். ஓகேங்களா, അപ്പം எப்பவுமே നമ്മളൊരു ஜாதகம் எடுக்கும்போது லக்னம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். லக்னத்தையும் தான் கவுண்ட் பண்ணி, அதுதான் ஒன்னாமது நம்மள கவுண்ட் பண்ணி இப்படிதான் ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் போகணும். ഇനി ലഗ്നത്തിന്റെ കൂടെ സപ്പോസ് എത് വേണമെങ്കിലും വരലാം, ശരിയാ, സൂര്യൻ വരലാം, ചന്ദ്രൻ വരലാം, ചൊവ്വ വരലാം. അപ്പൊ അതിന് നമ്മൾ കണക്ട് பண்ணி சொல்லணும். அப்புறம் அதை உச்சத்தில் இருக்கா, நீச்சத்தில் இருக்கா, எத்தனை டிகிரியில் இருக்கு, அந்த கர்மம் என்னது, அதெல்லாம் கூட பார்த்துட்டு கரெக்டா நம்மளால சொல்ல முடியும். இது ഞാൻ കോമണാ தான் சொல்லியிருக்காங்க. ഒരാളുടെ ക്യാരക്ടർ, ബിഹേവിയർ, സ്ട്രക്ചർ, അയാളുടെ ഹാപ്പി ലൈഫ് ആയിരിക്കുമോ, അയാളുടെ ലൈഫ് எப்படி இருக்கும், ஃபேமஸ் ஆகுமா இல்லையா, பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா, அதெல்லாம் நமக்கு லக்னம் வச்சு சொல்ல முடியும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.